ஹலோ கைஸ், வெல்கம் டு டேஸ்டி டேபிள். பிரியாணி செய்ய போகிறோம். எறா பிரியாணி. இங்கே பாருங்கள், எறா உரித்து வச்சுருக்கேன். தயிர், இஞ்சி பூண்டு மசாலா, எல்லா மசாலாவும் வச்சுருக்கிறேன். அரிசி, வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி தழை, புதினா, வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், எண்ணெய் போட்டுக்குவோம். எண்ணெய் போட்டாச்சு. நெய் போட்டுருவோம். இப்போ நெய் 2 ஸ்பூன் நெய் போட்டுருவோம். வெங்காயம் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். கூடவே பட்டை கிராம்பு போட்டுருவோம். தக்காளி போட்டுருவோம். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம் போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். இது நல்லா வதங்கிருச்சு. வெங்காயம், தக்காளி. இப்போ மசாலா போட்டுக்குவோம். மசாலா போட்டுக்குவோம். உப்பும் போட்டுக்குவோம். கூடவே மசாலா கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, ஜீரகத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன். இதில் உப்பு போட்டிருக்கேன். இப்போ எறா போட்டுக்குவோம். ஒரு கிலோ அரிசி போட்டிருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 3, 2, 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குவோம். தெய்வமே, கொதி வரட்டும். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொதி வரட்டும். அரிசி போட்டுக்கலாம். இப்போ திறந்துருவோம். கொதிக்குது. இப்போ அரிசியை போட்டுருவோம். இப்போ இது வந்து பழைய அரிசி, அதனால 1க்கு 2 தண்ணி வச்சுருக்கேன் நான். புதுசாக இருந்தால் 1 கிளாஸ் கம்மியாக வைக்கணும். அரிசி போட்டோமே தயிரும் போட்டுக்குவோம். தயிர் போட்டுருவோம். அதுக்கப்புறம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் ஊற்றிடுவோம். தேங்காவும் முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இப்போ கிண்டலாம். மூடி ஒரு கொதி வரட்டும். லேசாக கொதி வந்துருச்சு. லேசாக திறந்து பார்ப்போம். கிண்டிக்கிட்டே இருக்கணும் லேசாக, இல்லைன்னாக்கா அடியில் உக்காந்துரும். லேசாக கொஞ்சம் பதம் வர வரைக்கும் கிண்டணும். லேசாக கிண்டிகிட்டே இருக்கணும். சிம்மில் இருக்கணும். கொஞ்சம் பதம் வரட்டும். வந்த பிறகு அப்புறம் வெயிட் வச்சுருவோம். இதுக்கு இந்த அளவுக்கு இருக்கும்போது இது மேலே தட்டை போட்டு அடுப்பை சிம்மில் வச்சணும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு வெயிட் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கணும். அப்புறம் நிப்பாட்டிடணும் அடுப்பை. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். வாங்க, நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாசனை தூக்குது. பிரியாணி ரெடி.
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட்லாம். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு, ரைத்தா வச்சு சாப்பிடுவோம் நம்ம. பிரியாணி ரெடி. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டேபிள். இப்போ நம்ம பிரியாணி, ஃப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். எறா பாருங்க உரிச்சு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. அப்ப ஸ்டூல் மேல ஏறி நின்னு பேசுங்க. வெல்கம் டு டேஸ்டி டேபிள். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே.